டே 1ல ஸ்டார்ட் பண்றோம்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு ஒரு 2.5 மாசம் எடுத்துக்கிறோம். சரிங்களா? பொறுமையாவே படிக்கலாம், பதட்டப்பட வேணாம், பயப்பட வேணாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. டே 1 2 3 4ன்னு கன்சிஸ்டண்டா படிக்கணும். 24x7 படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி 24x7 படிச்சோம்னா ஒரு நாள் படிக்கலாம், 2வது நாள் படிக்கலாம், 3வது நாள் டயர்ட் ஆயிடுவீங்க. இந்த பேங்க் எக்ஸாம்ன்றது கன்சிஸ்டன்சி தான் மெயின். டெய்லி 1 hour எஃபெக்டிவா படிங்க. புத்தகத்தை எடுத்து வச்சு ஒரு 3 மணி நேரம் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல 1 மணி நேரம் படிச்சுட்டு மிச்சம் 1 மணி நேரம் வாழ்க்கையை பத்தி திங்க் பண்ணிட்டு மிச்சம் 1 மணி நேரத்துல போன் எதை யூஸ் பண்ணி அப்படி ஓப்பி அடிச்சிடக்கூடாது. 1 hour படிச்சாலும் ஃபுல் ஃபோக்கஸ்டோட, சரிங்களா? டிஸ்ட்ராக்ஷனே இருக்கக்கூடாது. படிச்சு முடிச்சு தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். 1 hour படிச்சாலும் உருப்படியா படிக்கணும்ன்ற உங்களுக்கு கிடைக்கிற டைமிங்ல வேல்யூபிளா மாத்துங்க. 1/2 hour கிடைச்சாலும் அதை யூஸ்ஃபுல்லா மாத்தணும். 10 minutes கிடைச்சாலும் அதுல விஷயங்களை கேதர் பண்ணணும். அப்ப இந்த 2.5 மாசத்துக்கு இதுலயே நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பா அடிக்கலாம் போஸ்டிங். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே அடிச்சிடலாம். ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும். சரிங்களா? நான் உங்களுக்கு அந்த 2.5 மாசத்துக்கு உங்களை கைட் பண்ணிட்டே இருக்கிறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் அப்பப்போ நீங்களே என்ன ஆவீங்கன்னா டவுன் ஆவீங்க, உங்களுக்கே கடுப்பாகும் என்னடா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் சலிக்காம போர் அடிக்காம அந்த 2.5 மாசத்தை நீங்க கடந்துட்டீங்க, சிலபஸை முடிச்சிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க பாதி. அதுக்கப்புறம் டெஸ்டா போட்டு பார்க்கறதா. டெஸ்ட்டை போட்டு பார்த்து எக்ஸாம் கிட்ட நெருங்கும் போது நமக்கு அந்த ஃப்ளோ கிடைச்சிடும். ஸ்பீடுன்றது முதல் நாளே ஸ்பீடா போகணும்னு அவசரப்படக்கூடாது. ஸ்பீடுன்றது தொடர்ச்சியா விடாம பிராக்டிஸ் பண்ண நம்மளறியாமையே வருது. முதல் நாளே வேகமா போகணும்னு சொல்லி அவசரப்படக்கூடாது. பொறுமையா டெய்லி நம்ம உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளே என்ன பண்ணிடுவோம், ஃபாஸ்டா மாறிடுவோம், ஸ்பீடா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த டைமிங்ல எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு போய் நீங்க எழுதுனீங்கன்னா அந்த ஃப்ளோ இருக்கும்போதே அடிச்சுட்டு வந்துடுவீங்க. சரிங்களா? அந்த ஃபார்முக்கு உங்களை நீங்க கொண்டு வாங்க. சிம்பிள். ஓகே தானே?